ஃபீல் இருந்தது. பிளேயால் அப்படின்ட்டாரு. ரெஃப்ரி ஸ்டார்ட் தி பாஸ் கொடுத்துருக்க வெயிட் பண்ணி திரும்ப கொடுத்துருக்காரு. ஸ்டார்டிங் நம்ம 2 பேர் இருந்தாங்க. ரைஸ் அந்த ஆபத்துல இருந்து முற்றிலும் நீங்கள் திரும்ப எனக்கு இந்த ஹெடர் ஆபத்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது பக்கத்துல மார்க் பண்ணல. இன்னும் கூட டைம் எடுத்துருக்கலாம். யாருமே இல்லை. அட்வான்ஸ் பண்ணி கூட அடிச்சிருக்கலாம். சரி இவங்க நினைச்சா நம்ம அடிச்சிடும் அப்படின்னு லெஃப்ட்ல வச்சு பார்த்தாரு. இங்கேயும் போயிடுச்சு. அதான் பிரச்சனை. அந்த மாதிரி தான் ஸ்லோவேனியாக்கு எதிராக ஒரு கோல் அடிச்சிருந்தாங்க. பார்த்தோம்னா ரொம்ப க்ளோஸ் அது. இங்க சென்சியா பாக்ஸ்ல இருந்து அடிச்சது லாங் ரேஞ்சுக்கான எலிவேஷன்லாம் கிடைக்கல. சரியா மாட்டல. நீங்க சொன்ன மாதிரி ஓல்ட் டிராஃபர்ட்ல நிச்சயமாக நபலமான முகம். மக்களே, இந்த போட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி. அந்த போட்டியில இங்கிலாந்து ஜெயிச்சாங்கன்னா ரவுண்ட் ஆஃப் 16 மட்டும் இல்ல, இந்த குரூப்போட சாம்பியன் ஆவாங்க. ஏற்கனவே ரீகேப் முதல் டீம் டு குவாலிஃபை ரவுண்ட் ஆஃப் 16 ஜெர்மனி குரூப் ஏ இருந்து ஜெர்மன் ரசிகர்கள் பெரிய சந்தோஷத்தில் கைவாக்கு வாக் பண்ணி ஸ்பிரிண்ட் பண்ண கத்துக்க ஜூட் பண்ணிங்க அழகா கொஞ்சம் விட்டா பண்ணி இந்த பந்த வாங்கினாரு. வீணோல் பண்றாரு பியூட்டிஃபுல்லா. நல்ல ஒரு டேக்கிள். தாக்கு பிடிக்க முடியல இந்த ஜூட். அங்க ஜூட் பெலிங்கம் பண்ணி எடுத்துட்டு போக பார்த்தாரு. ஹியூமன் பாருங்க தன்னும் நிறைய போட்டிட்டாரு. மீண்டும் ஒரு வாய்ப்பு சாக்கா along the right மைல ஒரு மார்க் பண்ண முடியல. ஜஸ்ட் டூ வைடுங்க ஃபீல் போர்டுக்கு நல்ல அட்டெம்ப்ட் அப்படிங்கிற பாறை சாப்பிட்டது. யூசுவலா செய்யாத தவறெல்லாம் இங்கிலாந்து வீரர்கள் செய்யறாங்க. வெளியில பார்த்தோம், அழகா எடுத்துட்டு வந்தாரு. நான் வந்து தனிக்கு கீழே விழுந்தாரு. இதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு டேஞ்சரஸ் மூவ் வரக்கூடிய ஒரு காரணம் நினைக்கிறேன். எல்லாருடைய காலும் மாட்டிக்குது. கையில் வாக்கர் ஆன மாதிரியே இங்க ஆயிருக்கு. இன்ஜுரி கூட வரலாம். அதுவும் நீயை ஹர்ட் பண்ணா ரொம்ப டேஞ்சரஸ் ஆகும். நிச்சயமாக அவரோட தொடை பகுதியில் இருக்கிறது நலமு படைத்தது நம்ம பார்க்க முடியுது. அவ்வளோ கால் வழுக்கி ஸ்ட்ரெச் ஆனது பார்த்தோம். மார்க் தாண்டி இன்னும் ஈவன் ஸ்டீவன்ஸ் பொசிஷன். இந்த குரூப்ல இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் நடந்தது. செர்பியா ஸ்லோவேனியா. அது ஒரு நாள் தான், ஒரு த்ரில்லிங் மேட்ச். ஸ்லோவேனியாவுக்கு 2 புள்ளிகள், செர்பியாவுக்கு 1 புள்ளி, டென்மார்க் 1 புள்ளி, இங்கிலாந்து 3 புள்ளி. அதுதான் இப்போதைக்கு இருக்கு. இது எதுக்குங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா கன்சீட் பண்ண ஒரு கார்னர் டெக்லின் ரைஸ். அதான் உடனே மன்னிப்பு கேட்டாரு. என்ன பண்றீங்க? ஏன்னா அவருக்கு ஒரு பெரிய கடமை இருக்கு. அவரோட பேக்ல என்னோட கோஆர்டினேட் பண்றது. நாக் அவுட் மேட்ச்ல அவரோட நர்வஸ்னஸ் நம்ம இந்தியன் பிளேயர்ஸோட பார்க்கறது. யாருமே அவருடைய பெஸ்ட் கொடுக்க முடியல. கொஞ்சம் ஒரு டென்டேட்டிவாவே ஆடிட்டு இருக்காங்க. அவருடைய நேச்சுரல் ஆட்டத்தை ஆட முடியல. ஹாலண்டுக்கு பதிலாக யூசுப் ஓல்சன் உள்ள வந்திருக்காரு. நம்பர் 20 கார்னர் வருவதற்கு முன்னாடி ஒரு சேஞ்ச் என்பதை பார்த்தோம். ஓல்சன் ஒரு டார்கெட் மேன் கிடையாது. பட் இவரோட வேலையை ஓரளவு டீசெண்டாக செஞ்சாரு. பட் ராஸ்மஸ் ஹாலண்டோட யூசுப் இம்பாக்ட் எனக்கு காண முடியல. அங்கே எதுவும் தூரமாக நிற்கிறாங்க. ரக்பி ஸ்கிரமும் ரக்பி பண்ணாங்க இருக்கு. கிறிஸ்டியன் எரிக்சன் எதற்கான நல்ல டீப் போலிங்க. யாரும் வாங்கல. நல்ல ஸ்ட்ரைக்குங்க. விளையாடுறாங்க. ஐயோ ஃபார்ம்ல நினைச்சா இங்கிலாந்துக்கு எதிராக சூப்பரா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. சர்ச்சுட்டா உள்ள வந்தாரு. டான்ஸ்டா இந்த வாலி பத்தி சொன்னீங்க. அவரை வந்து கோல்டன் பூட்டுக்கான ரேஸ்ல இருக்காங்க. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க ஈரோக்கு முன்னாடி. ஆனால் 2 மேட்சா ஒரு கோல் அடிக்கல. அவருடைய ஷார்ட்னஸ் இல்லை. குவாலிஃபயர்ஸ்லாம் 7 கோல் அடிச்சிருந்தார் டென்மார்க். சப்ளை இல்லை முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம்.
அந்த உள்ள கொண்டு வந்திருக்காரு. கேலகர் பாருங்க ஆஃப் த பாலுங்க பல்கிய விசாரிச்சிட்டாரு. ரொம்ப டீப்பா அந்த அங்க கையில கஷ்டப்பட்டு ஸ்ட்ரெச் பண்ணாலும் வந்து மீட்க முடியல. கூட விட்டு புரிஞ்சுக்கலாம். இங்க வந்து நெட்ல போட்டுட்டு வரணும்னு நினைச்சேன். இங்க வந்து கீழே போயிருக்காரு. கேலகர் சாட்சிருக்காரு. கேலகர் ஷுட் பி கேப்டன். இவரு வெளியே இருக்காரு. ரொம்ப கவனமா இருக்கணும். சாக்கா கொஞ்சம் மறைச்சாரு. அதனால கிளியர் கட்டா ஷாட் எடுக்க முடியல. ஈஸியா போயிடுச்சு பெட்ரோலுக்கு. அது மட்டும் புரிஞ்சா எல்லாருமே கொஞ்சம் நர்வஸ் ஆனாங்க ஆடிட்டு இருக்காங்க. மற்றும் சில சப்ஸ்டிடியூஷன்ஸ் வேற இருக்கு. வில்ஃபோர்டன் அப்ரைட்ல ஒரு ஷாட் அடிச்சிருந்தாரு. அவர் இப்ப வெளியில போக எஸ்ஏ எபிலிட்டி எஸ்ஏ நம்பர் 21 ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட். இன்னும் டிரெக்டா ஆடக்கூடியவர். அண்ட் ஃபோர்டன் கொஞ்சம் மிடில் பகுதியை விடும்போது இவர் சென்டர்ல அண்ட் ஹரிகேன் வெளில போய் அவருக்கு பதிலாக சாக்காவும் இப்போ வெளில போறாரு. வாட்கின்ஸ் உள்ள அந்த ஹரிகேனுக்கு பதிலாக ஜாரட் பவர் அவர் சாக்காக்கு பதிலாக உள்ள வந்திருக்காரு. வெஸ்ட் ஹாமை சேர்ந்தவர். சிறப்பான முடிவு. ரெப்புடேஷன்லாம் பார்க்காம மேட்ச்ல ஒரு முடிவு வேணும்னு வாட்டரை கொண்டு வந்திருக்காரு சவுத்கேட். அதிரடியான சேஞ்சஸ், ட்ரிபிள் சேஞ்சஸ். கேப்டன் கேம், சாக்கா, வில்ஃபோர்டன் அந்த திருசுவதி இடத்துல ஸ்டார்ட் பண்ற 3 அட்டாக்கிங் பிளேயர்ஸையும் வெளில எடுத்துட்டு வாட்கின்ஸ், எஸ்ஏ கொண்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு ப்ரோஆக்டிவ் சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ணணும். சவுத்கேட் நிறைய பேர் சொன்னாங்க, செஞ்சுட்டாங்க. tough decisions எடுக்கணும் சார். ஆக்சுவலி பட் these are as tough as they come. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அவங்க தான் அந்த திருசூலம் அந்த 3-pronged attack அந்த மூணையும் நீக்கிருக்காரு ஒரே கோல. வாட்கின்ஸ் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வெஸ்ட் ஹாமுக்கு ஒரு அடி இருக்காரு. பவன் அவருக்கும் நல்ல ஃபார்ம் இருக்குது. எஸ்ஏ வந்து ஒரு எஸ்ஏ எழுதுவாரா அப்படின்னு பார்ப்போம். இங்கிலாந்து திரும்ப அந்த பேஷண்ட் ஸ்டடி பில்டப். ஏன்னா பல முறை வந்து இங்கிலாந்து மேல அந்த அக்யூசேஷன் இருக்கு. அவங்க கவுண்டர் மட்டும் தான் அடிக்கிறாங்க. அந்த பொசிஷன் பர்சன்டேஜ் பத்தி பேசியிருந்தோம். இங்கிலாந்து ஸ்லைட்லி அஹெட். ஆன் டார்கெட் ஷாட்ஸ் ஆனால் டென்மார்க் 2 கூடுதல். அவருக்கு வாட்கின்ஸ் வந்து ஆஸ்டன் வில்லாக்கு 19 கோல் இந்த சீசன் அடிச்சிருந்தாரு. நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. அவர் கூட ஸ்டாப் பண்ணி பேசியிருந்தாரு. சரி கேட்டு போடுதா அவரும் 16 கோல் ஃபார் ஸ்டாண்ட். ஸோ அந்த ஃபார்முக்கு மரியாதை கொடுத்துருக்காரு. ஓகே அது சுத்தி அப்படி நிறைய ரசிகர்கள் ஒத்துப்பாங்க. கேலகர் சுத்தி அவர்களுக்கு போட்டதை பார்த்தோம். நம்ம பேசிட்டு இருந்தோம். அந்த லைன் அட்டாக்கிங் பிளேயர்ஸ் கொஞ்சம் சரி ஒன்று நல்லா விளையாடணும்னு உடனே சாக்காவை எடுத்துட்டாரு. பார்ப்போம் இந்த மாற்றம் வந்து இந்தியாவிட முன்னேற்றம் தருவாங்க. இதுக்கு 20 நிமிஷம் இருக்கு. சாலிடான டைம் இருக்கு. முன்னேற்றம் அதிசயம் அற்புதம் எல்லாமே நிகழுமா அப்படிங்கிறத பார்க்கணும். இங்கிலாண்டோட அப்ரோச் கரெக்டா இருக்கீங்க. வந்த உடனே ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினாரு. நீங்க சொன்ன மாதிரி ஓடி வாட்கின்ஸ் ஆஸ்டன் வில்லா வீரர் வில்லனா வந்திருக்கலாம். நீங்க டென்மார்க்கு என்ன மாதிரி போல அது அவன் சரி கிளியர் கட்டா ஆன் சைடு நல்லா போலுங்க. ஆஸ்டன் வில்லாவுடைய வாட்கின்ஸ் அவங்களுடைய பிரின்ஸ் இங்கேயும் கூட ஆஸ்டன் வில்லா ஃபேனு. அவர் நல்லா தான் மேட்சுக்கு கோல் அடிச்சுதான் எழுதி கைவிட்டு அவர் ரொம்ப பையன் வாட்கின்ஸ். நல்ல இன்டர்செப்ட் பண்ணாருங்க. ஒரு பெரிய பெரிய கிறிஸ்டியன் எரிக்சன் தன்னந்தனியா ஓடுறாரு. அவர் ஆன் சைட் தான் டெஃபினெட்லி. யாரஸ் வேண்டி எடுத்து போட்டு அழகா யூசுப்பாசன் வந்த உடனே வாங்கியிருக்காரு பந்த. எரிக்சனோட டிஃப்ளெக்ஷன் இங்கிலாந்து ஹாப்பி குட். எரிக்சன் இந்த மாதிரி எழுதுறதுல இன்னும் கூடுதல் இம்பாக்ட் பார்க்கிறோம். யோக்கியம் ஆண்டர்சன் நல்ல ஒரு வாய்ப்பு அலெக்சாண்டர் எடுத்து போட்டிருக்காரு. ஆண்டர்சன் டென்மார்க் பாசிட்டிவ் ஃபார்வர்ட் லுக்கிங் மூவ்ஸ் நிறைய கையில கட்டி வந்தது. இந்த திரும்ப உள்ள ஒரு ஸ்ட்ரைக் எடுத்திருக்காரு. அந்த ரீபவுண்ட்
எடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டாரு. yellow card வழங்கப்பட்டிருக்கு தைலாக்கு எதிராக. அவரு மைதே ஏறு போனாரு, அக்ரெசிவா போனாரு. yellow card. இது பிரேக்கவே ஏதாவது நடந்துடும். எரிக்சன் பால் சரியா? நல்லா வச்சாரு. இங்க பிக்ஃபோர்ட் had to be alert. ஏன்னா இந்த ஈரோட நிறைய லாங் ரேஞ்ச் கோல்ஸ் வருது. அதுவே வந்து பிக்ஃபோர்ட் மனசுல ஓடிட்டு இருக்கும். அங்கே முதல் பாதியில் அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருந்ததோ அது இந்த முறை அவ்வளவா நம்ம பார்க்க நேரிடல. நெக்ஸ்ட் அவசியமா அவரோட கால்களும் சற்று சோர்வுடையதாக இருக்கா. அவரும் வந்து சவுத்தியோட டிசிஷன் எது முக்கியம்? அன்றைக்கு ஒரு ஓப்பனிங் தீர்மானம் அவரை வாட்கின்ஸ் 19 கோல் பத்தி சொன்னீங்க. ஹையஸ்ட் நம்பர் அசிஸ்ட் வரும் ஆஸ்டன் வில்லாவை சார்ந்து 13 அசிஸ்ட் நிகழ்த்திருக்கிறது. ஹையஸ்ட் இந்த பிரீமியர் லீக் இந்த சீசன். இந்த கையெழுத்து பொறுத்த வரைக்கும் நேஷனல்ல தான் கலக்குறாங்க. ஏன்னா எவ்வளோ டீம்ல ஆர்சனலோட கைக்கு சரியா காலி பண்ணாங்க. அப்படி செஞ்சு செம போடுறாங்க. இந்த மாதிரி ஃபார்முக்கு மரியாதை கொடுத்துதான் இந்த டீம்ல சேர்த்தாங்க. ஓகே நேஷனல்லாம் என்ன வச்சது காரணம் இந்த நம்பி வச்சிருக்காங்க. ஒரு கேட்டு இருக்கட்டும், சாக்கா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற சொல்லுங்க. ஒரு விஷயத்தை நிறுவனம் பண்ணாரு. டாப் டிசிஷன்ஸ் எடுப்பதற்கு நான் அஞ்ச போவதில்லை. எது தேவையோ ரெப்யூட்டேஷனை கடந்து நான் அந்த டிசிஷன் எடுப்பேன்னு செஞ்சிருக்காரு. ஹாரி கேனிய சாக்காவை வெளியே கொண்டு வந்ததை பார்த்தேன். சரியா வரல. அதனாலதான் அவர் வந்து அந்த முடிவு எடுக்க வேண்டியிருக்குது. நல்ல டெஸ்ட் யூஸ்வலா குரூப் ஸ்டேஜ் மேட்ச் எல்லாம் ரொம்ப ஈஸியா ஜெயிச்சு போவாங்க. இப்போ வந்து அவங்க ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. ரொம்ப நல்ல டிஃபென்சிவ் ஒர்க்காக கவுண்டருக்கு நிறுத்திட முடியுமா அப்படின்னு பார்த்தா ட்ரிப்பியர் ட்ரிப்பாக இந்த பிச்சில் அவர் இது வரைக்கும் அதுவே அவர் ஒரு பாக்கியமா கருதணும். ஏன்னா நிறைய வீரர்கள் நம்ம மகிழ்ந்து விழுந்ததை பார்த்துருக்கோம். அவங்களுக்கு இங்கிலாந்து அட்டாக் வந்து ஒரு வெரைட்டி இல்லாமல் வேர்சட்டலா இல்லை. அந்த மேட்ச் ஒரு போவாங்க. நீங்க வைட் ஏரியாஸ்ல நிறைய உங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஸ்டைலே இல்லை. இவ்வளோ பிரைஸ் பட் அதற்காக